உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி, எஜுகேஷன். கல்வியை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கடகடன் ஓடி போய் குடுகுடுன்னு பார்த்துடலாம். பார்த்துட்டு டக்குன்னு அடுத்த வீடியோக்கு கொண்டு சென்று விடலாம். ஸோ கல்வி அப்படின்னா என்ன, கல்வியோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ பொருள்பால இடம்பெற்றக்கூடிய அதிகாரத்தில் 10 பாடல்கள் என்ன இருக்குது அப்படின்னு வரிசையாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதுக்கு பொருள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கற்க கசடர நல்லது கத்துக்கோ, கற்றவை கற்றபின் அதுக்கப்புறம் நிற்க அதற்கு தக, அதன்படி வாழணும். அதான் மெயின். நீ இவ்வளவு தூரம் படிச்சுட்டு நான் இஷ்டப்படி தான் இருப்பேன், அது இஷ்டப்படி தான் இருப்பேன், அப்புறம் எதுக்கு நீ படிக்கிற? படிப்புங்கிறது காசுக்காகன்னு நினைக்கிறதே முதல்ல தவறு. அதை தான் அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இதுலேயே சொல்றாரு. எனக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு மட்டும்தான் நான் உங்களை பற்றி தான் படிக்கிறேன், மற்றபடி எனக்கு நியாயம் அநியாயம்லாம் கிடையாது. நான் லஞ்சம் வாங்கத்தான் செய்வேன். நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நாங்கள் இவங்க அப்படின்னு பார்க்கத்தான் செய்வேன். அப்படின்னா நீ படிக்கிறதே வேஸ்ட்டு. சரிங்களா? அப்ப நம்ம கற்ற பின் அதன் பின் நடக்க வேண்டும் திருவள்ளுவர் சொல்றாரு, நான் சொல்லலப்பா. சரிங்களா? ஸோ கற்க தரும் நூல்களை பிழையில்லாமல் கற்ற பின் அதன்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறாரு. என்னன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. என்னன்ப ஏன எழுத்தன்ப. ஸோ எண்ணும் எழுத்தும் என்பன அறிவு கண்களை பெற்றவர்கள். எண்ணும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்கள் உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள். அவங்கதான் உயிர் வாழ்றன்னு கருதப்படுவார். என்னன்ப என எழுத்தன்ப இவ்வென்றும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. சரிங்களா? புரியுதா? புரியுதுல? கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். படிச்சவங்க தான் கண்ணு உள்ளவங்களாம், படிக்காதவங்களாம் புண்ணு உள்ளவங்களாம். இந்த சொல்லியிருக்காரு, புண்ணுடையவர்ங்கிறார். புண்ணுடையவர் கல்லாதவர். படிச்சவன் தான் கண்ணுடையவனா, படிக்காதவன் புண்ணுடையவனா. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்தில் இரண்டு. முகத்தில் இரண்டு இருக்கிறது கண்ணு. படித்தவங்க முகத்தில் இருக்கிறது கண்ணு. கல்லாதவன்னா அவனுக்கு புண்ணு இருக்குன்னு அர்த்தம். இதைத்தான் சொல்றாங்க கண்ணுடையார். இதுக்கு என்ன நம்ம திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு உவப்பங்கிறது மகிழ. சரிங்களா? உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். மற்றவர் கூடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய, சிரிக்கக்கூடிய இருக்க, மற்றவர்கள் கூடி வரும்போது மனமகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போதும் சந்திக்க போறோம்னு நினைக்கணும். ஏண்டா சந்திச்சோன்னு நினைக்கக்கூடாது. சே நல்லா பேசினாண்டா, பண்ணா பேசினால, சந்தோஷமா இருந்தோம்டா, சே எப்படா இனிமே பார்க்க போறோம் நம்ம அப்படின்னு ஃபீல் பண்ணணும். இந்த லூசு பயவுல இனிமே வரவே கூடாது, இவனை சந்திக்கவே கூடாது, ஒரு நாள் நாசமா போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ மற்றவர்கள் கூடி வரும்போது மனமகிழ அவர்களுடன் கலந்து பேசி இனி இவரை எப்போது எவ்வாறு சந்திக்க போகிறோம் என்று அவர்கள் எண்ணுமாறு பிரிவதே கற்றறிந்தோரின் செயல். ஸோ உவப்புனா மகிழ, தலை கூடினா ஒன்று சேர்ந்து. ஸோ உவப்ப தலை கூடி, அதாவது உவப்பனா மகிழ்ச்சியாக ஒன்று கூடி உள்ள பிரிதல், எல்லாம் சேர்ந்து உள்ள பிரிதல். அனைத்தே புலவர் தொழில், அதுதான் அவருக்கு தொழில், படித்தவர்களுக்கான தொழில். உடையார் முன் இல்லார் போல், உடையார் முன் இல்லார் போல், உடையார் முன் இல்லார் போல் ஏ கற்றும் கற்றார், அதாவது ஏ கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். கடையரே கல்லாதவர். செல்வம் முன்னாடி செல்வம் கொண்டவர் இருக்கார் இல்லையா, இந்த பாயிண்டே போதுங்க. கடையரே கல்லாதவர். செல்வம் அதிகமாகவே இருந்தாலும், எம்எல்ஏவே எம்பியாவே இருந்தாலும், கலெக்டர் வேற லெவல். அந்த அறிவு படிப்புக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா. எம்எல்ஏ மாறலாம் 5 வருஷம், ஆனால் கலெக்டர். ஸோ பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் படித்தவர்களுக்கு முன்னாடி படம் படைத்தவர்கள், படைபலம் படைத்தவர்கள், செல்வம் படைத்தவர்கள் கம்மி தான். ஸோ செல்வம் முன் வறியவர்கள் நிற்பது போல, அதாவது எப்படின்னா ஏழைகள் எப்படி செல்வங்கத்திட்ட நிற்பாங்களோ, நல்லா காசு இருக்கிறவன் முன்னாடி காசு இல்லாதவர் எப்படி நிற்பார்களோ, செல்வர் முன் வறியவர்கள் நிற்பது போல ஏங்கி தாழ்ந்து நின்று கல்வி கற்றவரே உயர்ந்தவர், கல்லாதவர் இழிந்தவர். எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்க. பணம் படைச்சவன்ட்ட பணம் இல்லாதவன் நிக்கிறது போல கற்றவன்ட்ட கல்லாதவன் கூடி குறுகி நிற்பான். இப்ப பாருங்க, உடையார் முன் இல்லார் போல், இருப்பவர்கள் முன்னாடி இல்லாத போர் எப்படி ஏங்குவாரோ, கடையரே கல்லாதவர். சொல்றது புரியுதா? கடையர்னா தாழ்ந்தவர், தாழ்ந்தவர் கல்லாதவர். கல்லாதவர் தாயா தாழ்ந்தவர் அந்த இடத்துல, அதான் கடையர்னா தாழ்ந்தவர். ஸோ உடையார் செல்வம் உடையார், உடையார் முன் இல்லார்னா ஏழை, ஏழை இருப்பது போல ஏக்கற்று கவலைப்பற்று யார் நிற்பா? கல்லாதவர்
எப்படி நிப்பாரு? கடையாராக, தாழ்ந்தவராக கருதப்படுவர். பாயிண்ட் புரியுதா? தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. இதுவும் நாங்க ஸ்கூல் டைம்ல ரிப்பீட்டேஷனா சொல்லக்கூடிய, திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு திருக்குறள். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தரதும் கட்டணை தூரும். தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல படிக்க படிக்க அறிவு பெருகி கொண்டே இருக்கும். தொட்டனை தோண்டும் அளவுக்கு, தொட்டனை தூரும் தோண்டும் அளவுக்கு மணற்கேணியில நீர் வருவது போல மாந்தருக்கு, மக்களுக்கு கட்டணை தூரும் அறிவு. படிக்க படிக்க அறிவு பெருகி கொண்டே இருக்கும். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணை கல்லாதவரு. சாந்துணையும் கல்லாதவாறு, சாந்துணையும் கல்லாதவாறு. இதுல மேக்சிமம் எல்லாமே சேர்த்தெழுதி கொஞ்சம் பிரிச்சு வச்சிருப்பாங்க, படிச்சுக்கலாம். சாந்துணைத்தும் கல்லாதவாறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாகும் வரை. சாந்துணைத்தும் சாகும் வரை. கற்றோருக்கு எல்லா நாடுகளும் ஒரே ஒரு. நல்லா கவனிச்சிங்கன்னா, படித்தவன் மேக்சிமம் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைப்பான். படிக்காதவன் அதே ஊரில் இருக்கும்னு நினைப்பான். அதுக்காக அதே ஊரில் இருக்கிறவனா படிக்காதவன் நான் சொல்ல வரல. பொதுவாக படிப்பறிவு மிக்கவர் உலகறிவு வேணுங்கன்னு வெளியிடத்துக்கு செல்வாங்க. படிப்பாதவர்கள் அதிகபட்சமாக உள்ளூரில் வாழும் நினைப்பார்கள் சொல்ல வரேன். உடனே இது ஒரு இது பண்ணிக்க வேண்டாம், சொல்கிறேன். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. யாதனும் நாடல். அவனுக்கு எல்லா இடமும் அவன் நாடு தான் படித்தவனுக்கு. ஸோ ஊராமை இன்னொருவன். கற்றோருக்கு எல்லா நாடுகளும் எல்லா ஊர்களும் சிறப்பு என்கின்ற போது ஒருவன் சாகும் வரையிலும் கற்காமல் காலம் கழிப்பது ஏனும். அவன் கேட்குறாரு திருவள்ளுவர். ஏண்டா ஒருத்தன் வந்து படிக்கிறவனுக்கு எல்லா ஊரும் அவன் ஊர், எல்லா நாடும் அவன் நாடு, அப்புறம் ஏன்டா படிக்காம இருக்க அப்படின்னு திருவள்ளுவர் கேட்குறாரு. அதான் சாந்துணைத்தும் கல்லாதவாறு. சாகும் வரை நீங்க படிக்காமலே இருக்க. அவர் ஏன் படிக்கிற வயசுல படிக்காம இருக்குன்னு கேட்கல, ஏன் சாகிற வரைக்கும் கூட படிக்காமலே இருக்குன்னு கேட்கிறார். சரியா? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. இந்த எழுமையும் ஏமா படைத்து, எழுமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவியால் தான் பெற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் 7 பிறவிகளுக்கும் அவனை பாதுகாத்து சிறப்பிருக்கும். அதான் சொன்ன எழுமையும் ஏமா புடைத்து 7 பிறவிலுமே அவனுக்கு சிறப்பை தரும் படித்தவர்களுக்கு. ஒருமை கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஏமாப்பு பாதுகாப்பு, எளிமையும் 7 பிறவியிலும் பாதுகாப்பை தரும். தாமின் புருவது உலகின் புறங்கண்டு, புறக்கண்டு. தாமின் புருவது உலகின் புறங்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். காமுருவர்னா விரும்புபவர். காமுருவர் என்றார் விரும்புபவர். தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கு இன்பம் தருவதை கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றே விரும்புவர். நான் படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதுன்னா நான் படிக்கிறதுக்கே தயாராக இருக்கேன். ஒரு விஷயம், ஒரு படிப்பறிவு மிக்கவர்கள் தனக்கு மட்டுமில்லாமல் பிறருக்கும் நன்மை பயக்குவதனால் இந்த உலகத்திற்கும் நன்மை அளிப்பதால் அவங்க படிக்கிறதையே விரும்புவாங்க. ஸோ தாமின் புருவது, தாமின் புருவதுன்னா தாமட்டும் இன்புறுவது மட்டும் இல்லாமல், தாமின் புருவது தாமட்டும் இன்புறுவது இல்லாமல் உலகின் புறம் கண்டு, உலகத்தையும் பார்த்துட்டு. ஸோ காமுருவர் கற்றிருந்தார். காமுருவர்னா விரும்புவார். எதுக்கு? கல்வி கற்பதற்கு. இது ஒரு ரிப்பிட்டேஷன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஓகேவா? ஸோ மாடல்ல மற்றையவை. மாடுங்கிறது இடத்துல செல்வத்தை குறிக்கிறது. அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே. கேடில் விழிச்செல்வம், கேடில் விழிச்செல்வம் சிறந்த செல்வம் கல்வி ஒருவருக்கு. ஸோ அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே. மற்றவை பொன் பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகா. மாடல்ல மற்றையவை, மற்றவை செல்வம் அல்ல. மாடல்ல, மாடு என்பது செல்வம் அல்ல, மாடல்ல செல்வம் அல்ல. மற்றதெல்லாம் என்ன அல்ல? செல்வம் அல்ல. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மிகச்சிறந்த செல்வம் கல்வி இருக்கு, அதுதான் செல்வம். மற்றதெல்லாம் செல்வமே கிடையாது தம்பிகளா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. கல்வி என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறள்களை அழகான முறையில் பார்த்தோம். அடுத்த வீடியோல அடுத்த அதிகாரத்தை பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கும் பிறகு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.